டாட்டா போல்டு டீசல் வேரியண்ட் காரில் ஏசி பெல்ட்டுன்னு புகையாக வரும்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்திருந்தாங்க. அது போக ஏசியில் திடீர்னு கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. பெல்ட்டை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஏசி கம்ப்ரஸருக்குள்ளே வர பேரிங் ஃபுல்லாக உடஞ்சி டேமேஜ் ஆயிருந்துச்சு. அது போக வாட்டர் பேரிங், டைனமோ பேரிங் எல்லாம் செக் பண்ணி பார்த்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏசி கம்ப்ரஸர் உள்ளே வர பேரிங் தான் டேமேஜ் ஆயிருந்துச்சு. கஸ்டமர் இதை சரி பண்ணலாமான்னு கேட்டாங்க. இதை சரி பண்ணாலும் உள்ளே வர சாஃப்ட் தேய்மானம் ஆயிருந்துச்சுன்னா ஏசி கூலிங் வந்து ரன்னிங்கில் தான் வரும், ஐடியில் வராதுன்னு சொன்னோம். ஸோ அதனால் கஸ்டமர் வந்து எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுங்க, புதுசு போட்டு நல்லா நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா இதை சர்வீஸ் பண்ணி போட்டு ஒரு சில வண்டிக்கு வந்து சரியாக செட் ஆகாமல் இருந்துச்சு. அதனால் புது கம்ப்ரஸர் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். புதுசாக கம்ப்ரஸர் வாங்கி ஃபிட் பண்ணுறப்போ கம்பல்சரி வந்து ஏசி ஆயில் வந்து கண்டிப்பாக கம்ப்ரஸருக்கு வந்து ஊற்றுங்க. ஏன்னா நம்ம கம்ப்ரஸர் ஆயில் வந்து ஊற்றாம விட்டோம்னா கம்ப்ரஸர் சீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி கம்ப்ரஸர் மாட்டுறப்போ இதில் 3 போல்ட் வரும். அதை வந்து நம்ம மாட்டிட்டு தான் ஃபிட் பண்ணணும். ஏன்னா அது மாட்டினதுக்கு முன்னே மேலே வந்து போல்ட்டு போட முடியாது. ஃபிட் பண்ணக்கப்புறம் இந்த பெல்ட் மாட்டுறது வந்து ரொம்ப ஈஸி தான். 15 நம்பர் ரிங்கை வச்சுட்டு ஈஸியாக மாட்டிடலாம். மற்ற வண்டியும் டைட் பண்ண லூஸ் ஆகும், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷிஃப்ட்டு கோட்ராஜெட் இன்ஜின்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். லீக்கு செக் பண்ணக்கப்புறம் கம்ப்ரஸர் வச்சு ஒரு 2 மணி நேரம் லீக் செக் பண்ணக்கப்புறம் ஏசி கூலிங் வந்து ஃபுல் பண்ணோம். ஏன்னா நம்ம லீக் செக் பண்ணாமல் ஏற்றினோம்னா ஏசி கூலிங் ஃபுல்லாக வேஸ்ட்டாக கீழே போயிடும். அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணோம். ஃபுல் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா ஏசி கூலிங் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதை வச்சு நம்ம ஏசி மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணும் என்கே மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்கே மோட்டார்ஸ் சிறப்பான தரமான சர்வீஸ் பண்ணி தருவோம். தேங்க்யூ.